நேத்தியோட க்ளோசிங்ல இருந்து ஒரு சின்ன ஃபாலோட மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு. 150 to 200 பாயிண்ட்ஸ்க்குள்ள நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஆனா என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1:30 மணிக்கு 24,200 கிட்ட இருந்த நிஃப்டி சடனா 3 மணிக்குள்ள 400 பாயிண்ட் ஃபால் ஆயிருக்கு. இந்த ஃபாலுக்கு என்ன காரணம்? அதாவது இன்னைக்கு 516 பாயிண்ட் நிஃப்டி டவுன். அதே போல பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1450 பாயிண்ட் கிட்ட இன்னைக்கு இறங்கியிருக்கு. அதாவது அனௌன்ஸ்மெண்ட் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அமெரிக்காவோட பிரசிடென்ட் ட்ரம்ப் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். ஈரானோட இனிமேல் எந்த டீலுக்கான பேச்சுவார்த்தையும் இல்லை. தி ஆர் சிக் பீப்புள் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு த்ரெட்டனிங் மெசேஜா இல்லை அடுத்த என்ன நடக்க போகுதுன்றதுக்கான வார்னிங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்போட பாஸ்ட் ரெக்கார்டு எல்லாமே ஃபைனல் வார்னிங் இல்லை ஒரு த்ரெட்டனிங்கான நிறைய மெசேஜஸ் இந்த மாதிரி வந்திருக்கு. இதுவும் அந்த மெசேஜ் மாதிரி கடந்து போகுமா, இல்லை இது இன்னும் பெரிய பிரச்சனையை ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனை உருவாக்க காரணமாக இருக்குமா? 2-3 விஷயங்கள் இதில் பார்க்கலாம். ஒன்று, இன்னைக்கு காலையிலேயே க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 3 to 4% பாசிட்டிவாக இருந்தது. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங்காக ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வீக்னஸோட ஓப்பன் ஆச்சு. கோல்டு சில்வர் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அதே போல் ஏஷியன் மார்க்கெட்டில் காஸ்பி இப்போ 20% கிட்ட பீக்ல இருந்து ஃபால் ஆயிருக்கு கொரியன் மார்க்கெட். பட் ஸ்டில் பேரிஷ் மொமெண்டம்குள்ள டேர்ன் ஆயிருந்தாலும் இயர் டு டேட்னு பார்க்கும்போது 70% ஸ்டில் இன்னும் ப்ராஃபிட்ல தான் இருக்கு. பட் இதில் கவனிக்கக்கூடியது என்னன்னா, பேரிஷ் மார்க்கெட்டுக்குள்ள டேர்ன் ஆயிருக்கிறது ஒரு பெரிய வீக்னஸ். சாம்சங்கோட ரிசல்ட் ஒரு முக்கியமான காரணம். அதே போல் இதில் ஜப்பான் மார்க்கெட் ஒரு பெரிய வீக்னஸ் இருந்தது. ஏஷியாவில் பெரிய ஒரு சிக்கலான ஒரு ட்ரெண்டு தான் அமைஞ்சிருந்தது. மதியம் ஓப்பன் ஆன யூரோப் மார்க்கெட் மோர் தென் 1% டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஆனால் 2% வரைக்கும் டவுனில் டேர்ன் ஆச்சு. அமெரிக்காவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற லைவ் ஃபியூச்சர் டவ் ஜோன்ஸ் 700 பாயிண்ட்டுக்கு மேலே டவுனில் இருந்தது. ஸோ இதெல்லாமே நம்ம மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். ஸோ பேச்சுவார்த்தை உடன்பாடு நடக்காமல் போனது. இதனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட், இந்த ப்ரெஸ் மீட், இந்த நியூஸ் வந்து ட்ரம்ப்போட இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து குளோபல் மார்க்கெட்டில் ஒரு பெரிய பாதிப்பை, அதாவது எப்பயுமே ஒரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் உச்சகட்டமான போர் நடந்தது. அப்போவும் மார்க்கெட் இந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனையை பெரிய அளவுக்கு ஃபாலோ சந்திக்கல. பட் ஆனால் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த அளவுக்கு மார்க்கெட்டை வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமானா, எதிர்பாராத எந்த ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸாக இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் எதிர்பார்க்குற பெரிய நெகட்டிவ் நியூஸாக இருந்தாலும் மார்க்கெட் அதுக்கு பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணாது. இதுதான் மார்க்கெட்டோட நேச்சர் பாஸ்ட் ரெக்கார்டில். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரஷ்யா உக்ரைன் போரை சொல்லலாம், அமெரிக்கா ஈரானோட போரை சொல்லலாம். ஏன்னா ஆரம்பிக்கும் போது பெரிய பாதிப்பு இருந்தது. அதுக்கப்புறம் போர் கிட்டத்தட்ட மோர் தென் 2-3 months நடந்தாலும் பட் அது அந்த ரியாக்ஷனோட வீரியம் வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு ஓவரால் குளோபல் மார்க்கெட்டை ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. மேபி இதோட அடுத்த கட்ட இல்லை நகர்வு எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் மேபி இன்னைக்கு நைட்டு அமெரிக்காவோட மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது. ஏன்னா இப்போ லைவ் ஃபியூச்சர் அமெரிக்கா மார்க்கெட்டை டவ் ஃபியூச்சர் வந்து நியர்லி 700 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுனில் இருக்குது. இது இப்படியே டவுன்லேயே க்ளோஸ் ஆகுமா, ஓப்பன் ஆகி, இல்லை ரெக்கவரி நடக்குமா, அடுத்த ஏதாவது ட்ரம்போட அனௌன்ஸ்மெண்ட் வருமா, இதெல்லாம் பொறுத்து தான் நாளைக்கு ஏஷியாலையும் சரி நம்ம மார்க்கெட்டையும் மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை டெக்னிக்கலாக பார்க்கும்போது 23,800 அடுத்து ஒரு குரூஷியலான சப்போர்ட் ஜோன் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அந்த லெவல் உடையாமல் இருக்கிற வரைக்கும் மேபி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செல் அண்ட் ரைஸ் தான். இன்னைக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட 8 நாளோட லோவை நிஃப்டி உடைச்சிருக்கு. பேங்க் நிஃப்டி 15 நாளோட லோவை உடைச்சிருக்கு. ஸோ அப்போ என்னன்னா ஓவரால் டே சார்ட், அதாவது டே சார்ட்டில் ஸ்டில் இன்னும் புல்லிஷ் மொமெண்டம் கண்டினியூ ஆயிருக்கு நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும். ஆனால் அதர் டைம் ஃப்ரேமில் ஸ்டில் ஒரு நெகட்டிவ் ஜோனில் இருக்குது. இந்த நியூஸ், அதாவது நியூஸ்னால தான் மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஃபண்டமெண்டல் நியூஸு, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். ஸோ அப்போ இந்த நியூஸை பொறுத்து தான் மார்க்கெட் ட்ரைவ் ஆகும். இல்லை இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, டிசிஎஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட் நாளைக்கு வரப்போகுது. ஸோ ஐடி செக்டாரோட வாட்ச் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஜியோ பொலிட்டிக்கல் குளோபல் மார்க்கெட் டென்ஷன் இன்னொரு பக்கம். ஸோ இந்த செல் ஆஃப் நாளைக்கு கண்டினியூ ஆகுமான்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2 முக்கியமான பிரச்சனையை வச்சு தான் நாளையோட ட்ரேடிங் செஷன் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ செக்டார் பக்கம் வரும்போது எல்லா பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸுமே இன்னைக்கு ஃபாலோ ஆயிருக்கு. இல்லை ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, மார்க்கெட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வீக்னஸ் இருந்தது. பேங்க் நிஃப்டி 2.5%, மிட் கேப் வந்து பேங்க் நிஃப்டியோட குறைவாக தான் இறங்கியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டி 2.5%, மிட் கேப் பார்த்தீங்கன்னா 1.5% தான் ஃபாலோ ஆயிருக்கு. ஸ்மால் கேப் 2.2% கிட்ட இறங்கியிருக்கு. இதில் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட 25% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால.
எவ்வளோவில் இருக்குது அப்படின்னா ஸ்டில் இன்னும் ஒரு நார்மல் ஜோனில் தான் இருக்குது. 14.68 தான் இருக்குது. இந்த 15ன்றது ஒரு நார்மல் ஸ்டேஜ் இந்தியா விக்ஸ். அபவுட் 20க்கு மேலே போனால் தான் ஒரு பேனிக் சுச்சுவேஷன் இந்தியா விக்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ 15 கிட்ட தான், 15 பிலோ தான் இருக்கிறதுனால இப்போ பயப்பட தேவையில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரே நாளில் 26% அப்படின்றது ரொம்ப ஒரு பேனிக், ஒரு காஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். மேபி நாளையோட மார்க்கெட் ஒரு 200-300 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்தியா விக்ஸ் இன்னும் ஃபர்தராக பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளையோட மார்க்கெட் தான் ரொம்ப குரூஷியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ செக்டார் பக்கம் வரும்போது செக்டாரில் எல்லா செக்டாருமே இன்னைக்கு ஃபால். முக்கியமாக இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் என்னென்ன செக்டார் அதிகமாக சென்சிட்டிவ் இருந்ததோ அந்த செக்டார் எல்லாமே இன்னைக்கு வீக்காக இருக்குது. இன்னைக்கு இறங்காத செக்டார், அதாவது முக்கியமாக மோர் தென் 1%க்கு மேலே தான் ஃபால் ஆயிருக்கு. எந்த செக்டாரும் லெஸ் தென் 1% டவுனில் கூட இல்லைன்னு சொல்லலாம். மெட்டல் இண்டெக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் தப்பி இருக்கு, 0.9% டவுன். இல்லை அதிகமாக ஃபால் ஆயிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2-3% கிட்ட நிறைய இண்டெக்ஸ் ஃபால் ஆயிருக்கு. ஆட்டோ இண்டெக்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், எஃப்எம்சிஜி 2.5% ஃபால் ஆயிருக்கு. மீடியா 2%க்கு மேலே, பிரைவேட் செக்டார் பேங்க் 2.5%. அதாவது பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் தான் பெரிய அளவுக்கு மார்க்கெட் நிஃப்டியை டவுன் பண்ணியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்கேஸ் பேங்க் நிஃப்டியோ இல்லை பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் இருந்திருந்தா மார்க்கெட் ஒரு 1% இல்லை 1.5%க்குள்ள டவுனில் முடிஞ்சிருக்கும். பட் அதர் ஏஷியன் மார்க்கெட், யூரோப் மார்க்கெட்டை விட நம்ம மார்க்கெட் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு ஃபால் ஆனது பேங்கிங் செக்டார் ஒரு காரணமாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் அதிகமாக ஃபால் ஆன ஸ்டாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிஃப்டி 500க்குள்ளே பார்க்கும்போது ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ். ஆக்சுவலாக இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் அதிகமாக டேமேஜ் ஆன ஒரு ஸ்டாக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும்போது நல்லா பவுன்ஸ் பேக் ஆச்சு. இன்னைக்கு 10% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஜூபிலண்ட் ஃபுட், எல்என்டி ஃபினான்ஸ், இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஸ்டாக்ஸில் வீக்னஸ் அதிகமாக இருந்தது. ஜியோ ஃபினான்ஷியல் மோர் தென் 5% இன்னைக்கு இறங்கியிருக்கு. எம்பாசிஸ் ஐடி ஸ்டாக் மோர் தென் 5% இன்னைக்கு ஃபால். முக்கியமாக ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்துட்டாவே இண்டிகோ பெரிய அளவுக்கு சென்சிட்டிவான ஒரு ஸ்டாக்கு. இன்னைக்கு 5% இண்டிகோ ஃபால் ஆயிருக்கு. ஹோட்டல் ஸ்டாக்ஸு அதிகமாக ஃபால் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டாரில் அசோக் லேலண்ட் நியர்லி 5% ஃபால் ஆயிருக்கு. சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட், கோஃபோர்ஜ், இந்த ஸ்டாக்ஸ்லாம் அதிகமாக இன்னைக்கு இறங்கியிருக்கு. பந்தன் பேங்க் 4% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இந்த மாதிரி மார்க்கெட் ஃபாலில் அதிகமாக இறங்கின ஸ்டாக் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆக்சுவலாக நேத்தி பிஸ்னஸ் அப்டேட் பெரிய அளவுக்கு ஒரு டேமேஜ் பண்ணுச்சு. 6-7% கிச்சா ஓப்பனிங்லேயே ஃபால் ஆகி ஓப்பன் ஆச்சு. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த Q1 பிஸ்னஸ் அப்டேட்டுக்கு அப்புறமும் சிட்டி பழைய டார்கெட்டே மெயின்டைன் பண்ணுறேன்னு ப்ரோக்கரேஜ் கொடுத்துருந்தது. இன்னைக்கு 5%க்கு மேலே கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது இன்னைக்கு க்ளோசிங் 374, சிட்டியோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 715 கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு ரீசன். அடுத்தது தொடர்ந்து கண்டினியூஸாக ஃபால் ஆன எம்சிஎக்ஸ் வந்து இன்னைக்கு மோர் தென் 3% மார்க்கெட் ஃபால்லையும் சர்வைவ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்ஸ்லாம் பாசிட்டிவாக. ரிஃபைனரி ஸ்டாக்ஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவ். ஏன்னா க்ரூட் ஆயில் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகுறது. ரிஃபைனரி ஸ்டாக்ஸ் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் இந்தியா, சென்னை பெட்ரோலியம், இந்த ஸ்டாக்ஸ்க்குலாம் இது ஒரு பாசிட்டிவ். ஆயில் இந்தியா இன்னைக்கு மோர் தென் 1% கிட்ட இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிஎஸ்சி 1.5%. ஸோ கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக், ஆயில், ரிஃபைனரி ஸ்டாக்ஸ் இதெல்லாமே ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்க சான்சஸ் இருக்குது. நாளையோட செஷனில் டிசிஎஸோட ரிசல்ட் ஐடி செக்டாரில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ இந்த 3 செக்டார் நம்ம நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா, மேக்ரோடெக் வந்து மார்க்கெட் ஃபாலே இன்னைக்கு 1% பாசிட்டிவாக இருக்குது. மேபி நாளைக்கு மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா ரியலிட்டி ஸ்டாக்ஸில் கொஞ்சம் அதிகமான ஃபால் இல்லை வீக்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சுன்னா மேபி நியூட்ரல் ஜோனில் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸு, ஆட்டோ செக்டார், இந்த ஸ்டாக்ஸ்லாம் வரப்போகிற அடுத்தடுத்த செஷனில் நம்ம கவனிக்கலாம். இப்போ நியூஸ் இம்பாக்டில் என்னென்ன நியூஸ் இம்பாக்ட் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக கவனிக்கலாம். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், ஐஓசி, பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த கம்பெனிஸ்க்கு நெகட்டிவ். இல்லை ஈரானோட ட்ரம்ப் கொடுத்துருந்த நியூஸில் எம்ஓயு முடிஞ்சு விட்டதா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு மேலே இவங்களோட டிஸ்கஷன் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அதே போல் ஈரான் நியூக்ளியர் வெப்பன் வைத்திருக்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து யூஎஸ் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறதாவும் ஒரு நியூஸ் வந்திருக்கு மீடியாவில். ஸோ இதனால் மறுபடியும் ஒரு அன்ரெஸ்ட் இல்லை ஒரு அசாதாரண சிச்சுவேஷன் டேர்ன் ஆயிருக்கு. மார்க்கெட் ரீசெண்டாக ஒரு 700 பாயிண்ட்ஸ் கிட்ட நிஃப்டி ரெக்கவர் ஆயிருக்கு.
அதில் ப்ராஃபிட் புக்கிங் இப்போ நடந்திருந்தாலும் பட் இந்த பிரச்சனை கண்டினியூ ஆச்சுன்னா இது தொடர்ந்து இந்த வீக்னஸ் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸில் வீக்னஸ் கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது. மேபி குவார்ட்டர்லி ரிசல்ட் கை கொடுக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு இன்சூரன்ஸ் டேட்டா வந்திருக்கு. இந்த ஸ்டாக்ஸ்லாம் நாளைக்கு அங்கே நம்ம கவனிக்கலாம். இதை தாண்டி சவுத் இந்தியன் பேங்கோட சிஇஓ அப்ரூவல் வந்திருக்கு. முக்கியமாக இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரு பெரிய டேமேஜ் 9% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இன்ஃபோ எட்ஜி கவனிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து நியர்லி இந்த ஒரு 2 நாளில் மட்டும் Q1 டேட்டா வந்ததுக்கப்புறம் 10 to 15% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்போட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னோட ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க்கும் ஃப்ரீ ட்ரைனிங் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.